புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குங்க. கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பாண்டியா சண்முக பாண்டி நடிச்சிருக்கேன். படம் சூப்பரு. அதாவது எங்கெல்லாம் மனுஷன் இறங்கி வருவான்னா அந்த இறக்கத்துக்கு முன்னாடிதான் இறங்கி வருவான்னு சொல்லுவாங்க. அப்படி படத்தை சிறப்பா எடுத்து வச்சிருக்காங்க. கடைசி ஃபைட்லாம் 10 கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது. எத்தனை கேப்டனா? 10 கேப்டனை பார்த்து இருக்குது. ஃபைட் சூப்பரு, ஆக்டிங் சூப்பரு, இறக்கம் சூப்பரு, அழுக சூப்பரு, இமோஷனல் சூப்பரு, எல்லாமே கலந்ததுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு பகத் சிங் அவரும், ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அவரும், கடைசியா எங்க கேப்டனும் பாட்டோட உள்ள வந்துட்டாருடா. அந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கு. கண்ணு 2 வீச்சருவா, கிட்டத்துல யார் வருவா, கொள்ளையடிச்சா குத்தம் புரிஞ்சா கொத்தையில ஓடிடுவா, பாண்டிய தேசத்திலே வைகை 1000 நாள் வரைக்கும் பொதுவா எக்குளமோ நான் பிறந்த முக்குளமோ போற்றி புகழோ ராஜ பாளையத்துக்காரு. நம்ம பிக் பாஸ் நம்ம சேதுபதி குரல் கொடுத்திருக்காருடா. எங்க அப்பனும் வேற குரல் கொடுத்திருக்காரு. உண்மை சம்பவம், உருப்படியான சம்பவம், உதாரணமான சம்பவம். கண்டிப்பா கேப்டனை நீங்க வாழ வைக்கணும்னா சமூக பாண்டியன் நடிச்ச இந்த படத்தை கொம்பு சீவு காளையா, அதாவது கோயில் காளை பெற்றெடுத்த கொம்பு சீவு காளையா சமூக பாண்டியன் சூப்பரா நடிச்சிருக்கு. படம் நிரந்தரம், தரம் நிரந்தரம். ஓகேவா? கண்டிப்பா கேப்டன் எடுத்த பிடிக்கணும். 154 படம் நடிச்ச என் கேப்டன், என்னோட அன்பு தாய் மாம, அவர் பெத்தெடுத்த பிள்ளை 4 படம் நடிச்சிருக்கு. மொத்தம் 158. அடுத்தடுத்து நமக்கு ஒரு கேப்டனை உருவாக்கணும். உருவாக்குறதுக்காக தான் அக்கா குரல் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் சுகந்தி அக்கா சேனல்ல நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா படம் வெற்றி அடையும். நான் கிரிவலத்திலேயே வேண்டிட்டு வந்துட்டேன்டா. இந்த படத்தை வித்து கொடுத்தது கூட நான் தான்டா. வேலூர்ல புடிச்சு வித்து கொடுத்தது கூட நான் தான். ப்ரொடியூசர் புடிச்சு கொடுத்தது கூட நான் தான். ஓகேவா? அதனால எதையுமே எளிமையா செய்வோம், திறமையா செய்வோம். சண்முக பாண்டியன் அடுத்த கேப்டன் வந்துட்டாரு. அவ்வளவுதான். கண்டிப்பா சுப்ரீம் சார் அதாவது விசுவாசத்தோட மறு உழைப்புடா. யாருக்காக வந்தாரு? கேப்டன் இல்லைன்னா நாட்டாம வந்திருப்பாரா? தன்னோட கேப்டனுக்காக விசுவாசிக்கடா. நாங்களா சாவர வரைக்கும் கேப்டனை நினைச்செல்லாம் நாங்க வாழ்வோம். அதுக்கு உதாரணம் தான் எங்க நாட்டாம வந்தது. சூப்பரா படிக்காரு. அதாவது சூப்பரா மாப்பிள்ளையா அதாவது அலங்க மலங்க அடிச்சிருக்காங்க. படம் எந்த இடத்துலயுமே லாகி கிடையாது. ஒரு கிராமத்து சப்பட்டத்துல ஒரு 12 ஊரை காப்பாத்துற தெய்வமா நம்ம சுப்ரீம் சார் நடிச்சிருக்காரு. இவர் பாண்டி அவரோட மாப்பிள்ளையா நடிச்சிருக்காரு. படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா இங்க இல்லைனாலும் மதுரையில எல்லாம் நாங்க எல்லா இடத்துலயும் ஓட்டிக்குவோம். என்னப்பா பஞ்சு டைலாக் ஆந்திராவில நாங்க பண்ணின சம்பவத்துக்கு எங்க மாமாவுக்கு ஒரு பப்ப பூசணும், எனக்கு ஒரு கலைமாமணி கிடைச்சே ஆகணும். கண்டிப்பா அந்த படத்துக்கு எனக்கு கலைமாமணி கிடைக்கும். அந்த ஆண்டவன் கண்டிப்பா என் பையன் சமூக பாண்டியனுக்கு கலைமாமணி விருது அந்த அண்ணாமலையார் அருளால உனக்கு கிடைக்கும்டா. ஓகேவா? பஞ்சு டைலாக் தான். வேற இந்த படம் சரத்குமாருக்கு திருப்பு முனை சொல்ல முடியாது. இதுதான் கண்டென்ட்டா வருது. ஐயா படத்தோட அதிகமா கண்டென்ட் போட்டுக்கிறாப்புல. ஐயாது கண்டென்ட்டே கிடையாது. ஆனா அதுல கண்டென்ட் போறதால அந்த கோர்ட்டு சீன்லாம் உண்மையிலே சிரிக்க வச்சிச்சு. கோர்ட்டு சீன்ல ஒத்துக்குவாங்க குற்றத்தை. ஆனா ஒத்துக்கிறது எப்படி நம்ம ஒத்துக்குவாரு? குண்டு போட்டோம், வெடிகுண்டு போட்டோம். எங்க போட்டோம்? பாகிஸ்தான்ல போட்டோம். புரியுதுங்களா? காமெடி வந்துச்சா? தள்ளுபடி நீதிபதி தள்ளுபடி பண்ணிடுவாரு. ஏன்னா பாகிஸ்தான் மேல தானே அவன் குண்டு போட்டான். புரியுதா சார்? அது காமெடி. அது அந்த இடத்துல காமெடியா அததான் சொல்ல வருது. சீரியஸ் இல்ல அது. ரெண்டாவது சண்முக பாண்டியன் மாம மச்சானுக்கு எடுத்துக்காட்டுப்பா. உண்மையில தன் மாம மேல உயிரா இருக்கு. சின்னவனா இருந்து நீ சரத்குமார காப்பாத்தற, அதே பெரியவனாயே சரத்குமார் உன்னை காப்பாத்துறாரு. கிளைமேக்ஸ்ல நான் சொல்ல வேண்டியது, அன்னைக்கு கத்தி எடுத்து கொடுத்த அதே மாமாக்கார உன்னை துப்பாக்கியால காப்பாத்துறா போல.
இதுதான் கதை, வேற எங்குமே இல்லை. ஓப்பனிங்ல இன்னொன்னு சொல்றேன், சரத்குமாரை காட்டினவனே ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். அந்த சாங்கு வருதுங்க, புரட்சி தலைவர் சாங்கு வருதுங்க ஸ்கிரீன் பிளேல. அப்பவே எல்லாம் கிளாப்ஸுங்க. அதுதாங்க ஒரு அனாதை எடுத்து வளர்க்குறாப்புல, மாமா மச்சான்றத வளர்க்குறாப்புல. அந்த பாசத்தினாலதான் கதை சூப்பரா இருக்கு. அதாவது படைத்தலைவனோட நல்லா நடிச்சுக்கிறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். படைத்தலைவனோட இதில் நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா நல்லா நடிச்சுக்கிறாப்புல. இல்ல இல்ல, லெவலுக்குலாம் நம்ம போக கூடாது. இப்பதானே வராரு, பயிற்சி பெற்று வராருல, முயற்சி பெற்று வராருல. 2வது படம் பக்காவா இருக்குது, நல்லா வந்து உழைச்சிருக்கிறாரு. புரியுதா சொல்றது? இது வந்து கஞ்சா படமா தயவு செய்து பார்க்காதீங்க. தேனி மாவட்டத்தை காப்பாற்ற வந்த படம், வைகை டேமை காப்பாற்ற வந்த படம், அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு டேம் எல்லாம் 37 மாவட்டம் தண்ணி அங்க இருக்கான். அதே வருத்தப்படாத வாலிப சங்கம் எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் வந்து அது வேற ட்ராக்குங்க. அது நான் சொல்றது, அது ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்றதுங்க. புரியுதா சொல்றது? குன்றாம இது வந்து ஒரு கிராம மக்களை வாழ வச்ச மாதிரி எடுத்துக்கிறாரு. எங்க காமெடியா எங்க யோகி பாபா தேவையில்லைங்க இந்த படத்துல, சரத்குமார் தாங்க காமெடி. ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. அதாவது வந்து காமெடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் காமெடி நல்லா இருந்தது. இது வந்து சரத்குமார் ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது. அவர் கூட சண்முகம் 2 பேர் காம்போ, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக அவங்க 2 பேரும் இது பண்ணி தான் வருது. செகண்ட் ஹாஃப்ல வந்து முனிஷ்காந்த், நம்ம கல்கி இவங்களாம் வந்ததுக்கப்புறம் வந்து படம் சூப்பர் காமெடியாக போச்சு. கதை வந்து பார்த்தீங்கன்னா இது அதான் ஒரு கஞ்சா கடத்துறாங்க. அதான் வந்து இவங்களுக்கும் வந்து கடத்தல்காரங்களுக்கோ போலீஸ்காரங்களுக்கோ நடக்கிற இதுதான். அதான் வந்து இது வந்து எப்படின்னா கொஞ்சம் இதுவாக எடுத்துகிட்டு போவோம், ஃபுல்லாக காமெடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க படம். அது நல்லா இருந்தது. விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் படத்தில் வச்சுருந்தாங்க 2-3 இடத்துல. மற்றபடி காமிச்சிருந்தாங்கன்னு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ரெஃபரன்ஸ் இருக்கும்போதே ஆடியன்ஸ் சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதுதாங்க காம்பினேஷன் சூப்பராக இருந்தது 2. அதாவது வந்து இப்போ யார் சிவகார்த்திகேயன் கையில் வந்து தளபதி துப்பாக்கி கொடுத்த மாதிரி சுப்ரீம் ஸ்டார் வந்து இவர் கையில் துப்பாக்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது படத்தில். படம் பார்க்கலாம் நீங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். அதுதான் ப்ரோ சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஃபுல்லாக காமெடி தான். எல்லா இடமும் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லாம் நல்லா சிரிச்சாங்க ஆடியன்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை செகண்ட் ஹாஃப் தான் காமெடி ஃபுல்லாக. முனிஷ்காந்த்லாம் வந்ததுக்கப்புறம் தான் காமெடி நல்லா இருந்தது படத்தில். அம்பு சிவி படம் இளைய கேப்டன் நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு. சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் அண்ணனும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய சீன்ஸ் காமெடிலாம் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஒரு கஞ்சா வியாபாரியாக நடிச்சிருக்காங்க. கஞ்சா வியாபாரியாக இருந்தால் என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அது எல்லாமே காட்டியிருக்காங்க. படம் வந்து ஓவராலாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹீரோயின் போலீஸாக இருக்காங்க, இவர் ஹீரோ கஞ்சா வியாபாரியாக இருக்கார். அந்த காம்பினேஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி அந்த இதுலேயே லவ் சீனாக காட்டுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம், டீசெண்டாக இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஜாலியாக ஒரு காமெடியாக தான் இருக்குது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான், ஆனால் இது ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது.